ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காம ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து 2 ப்ளீஸ் நான் சொல்லி. ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப்பான எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். நீங்கள் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் எந்தெந்த டியூரேஷனில் எந்தெந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிப்போம் நான் சொல்லியிருப்பேன் வீடியோவில், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அதனால் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த 2 ப்ரீசெட்டையும் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷேக்கட் ப்ரீசெட் இருக்கும். இந்த 2 ப்ரீசெட்டையும் இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சாங் இருக்கிற பீட்டுக்கு அது மாதிரி மார்க் பண்ணி வச்சுப்பேன் ரெட் கலரில். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெட் கலரில் மார்க் ஆகிருக்கும். அந்த மார்க்கில் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க் பண்ண இடத்துல மட்டும் 1 by 1 இமேஜஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான ஃபஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கொடுத்தீங்கன்னா இமேஜ் ஸ்க்ரீனில் ஃபிட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை போங்க. அதில் போய்ட்டு 3வது ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரைட் சைடு, அதை செலக்ட் பண்ணிட்டு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிரும். இமேஜோட சைஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுலேயே ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இமேஜை நீங்கள் அலைட் பண்ணி வச்சுக்கலாம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ப்ளே பண்ணுற ஐக்கான் பார்த்தால இருக்கிற ஏரோ செலக்ட் பண்ணிட்டு அடுத்த ரிலேன் மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு ப்ளஸ் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதில் 3வது ஒரு கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியே. ஓகே, நெக்ஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா அடுத்த இமேஜ் ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ அடுத்த ரெட்லைனில் வச்சுட்டு அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் 1 by 1 இமேஜஸ் வந்து ஆட் பண்ணணும். நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக எனக்கு தேவையான இடத்துல மட்டும் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எல்லா ரெட்லைன்லையும் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு எல்லா இமேஜஸையும் கடைசி வரையில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னாவே இந்த வீடியோ ஈஸியாக புரியும். ஓகே, இப்போ வந்து நான் எனக்கு தேவையான இடத்துல மட்டும் இமேஜஸ் வந்து 1 by 1 ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான இடத்துல வந்து இமேஜஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ண போகிறோம்னா இமேஜோட கலர் குவாலிட்டி அதிகப்படுத்துறதுக்கு ஒரு சிசி வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இன்னொரு ப்ரீசெட் சொல்லியிருப்பேன், ஷேக்கட் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ப்ளூ கலர் ஒரு லேயர் இருக்கும், அந்த லேயரை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாவே செலக்ட் ஆகிடும். இப்போ ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னாவே இந்த லேயர் வந்து காப்பி ஆகிரும், இந்த சிசி லேயரு. இப்போ வந்து நான் ப்ளஸ் போட்ட பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு காப்பி லேயர் வந்து கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இதில் ப்ளஸ் போட்ட பாக்ஸை எகைன் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் வந்து கொடுத்துருங்க. அங்கே காப்பி பண்ண லேயர் வந்து பேஸ்ட் ஆயிரும். இங்கே இந்த லேயர் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜுக்கும் மேலே இருக்குமா பார்த்துங்க, அப்போ தான் இமேஜில் அப்ளை ஆகும். இப்போ வந்து இமேஜோட கலர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், செம்மையாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அடுத்து தேர்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ண போகிறோம்னா இந்த இமேஜுக்கு தேவையான ஷேக் எஃபெக்ட் வந்து 1 by 1 பேஸ்ட் பண்ண போகிறோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 டைப்பான எஃபெக்ட் இருக்குது. நான் வந்து 1 by 1 சொல்கிறேன், டியூரேஷன் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஷேக்கட் பீஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. அதில் ஃபஸ்ட்டாக ஒரு இமேஜ் இருக்கும், அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு இந்த எஃபெக்ட்டை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, நான் எஃபெக்ட்ஸில் வந்து போய்க்கிறேன். எஃபெக்ட்ஸில் போனீங்கன்னா அதில் எஃபெக்ட் இருக்கும், அதில் 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னாவே இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் காப்பி ஆயிரும். காப்பி ஆனதுக்கப்புறம் பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு இருந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஜஸ்ட் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் வந்து போய்க்கோங்க. 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி அப்படியே கண்டினியூஸாக பேஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. நான் சொல்கிற வரலும் அப்படியே கண்டினியூஸாக பேஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. இந்த ஃபஸ்ட்டு டைப்பான எஃபெக்ட்டை நீங்கள் அப்படியே பேஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிற பிளேஸ் வந்து உங்களுக்கே தெரியும்.
2.27 இந்த டியூரேஷன் நோட் பண்ணிக்கோங்க. இந்த டியூரேஷனுக்கு முன்னாடி இருக்கிற இமேஜ் வரலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணணும். இந்த டியூரேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற டியூரேஷன் வரலும் நீங்கள் செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணணும். இப்போ இந்த டியூரேஷன் நான் வந்து செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு எகைன் பார்த்தீங்கன்னா நான் வந்து செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஷேக்கர் பீஸ் ஓப்பன் பண்ணிட்டு காப்பி பண்ணிவிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா பீட் மார்க் பீஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு நான் வந்து 2.27 இந்த செகண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூஸாக பேஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக பேஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, நான் பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக 2 இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். 2 இமேஜில் இந்த எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு 2 டைப்பான எஃபெக்ட்டும் நம்ம பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடைசி எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு எகைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேக்கர் பீஸ் எடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் தேடாக ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜில் இருக்கிற எஃபெக்டை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து கடைசி எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு பீட் மார்க் பீஸ்லேருந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் அப்படியே ஸ்கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நான் வந்து டபுள் ரேடியன் மார்க் பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் 11.28 இந்த செகண்டுக்கு முன்னாடி வரலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செகண்ட் டைப்பான எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த 11.28லிருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தேர்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. இந்த 11.28லிருந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரலும் நீங்கள் இந்த எஃபெக்டே பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம 3 டைப்பான எஃபெக்ட்டும் பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எந்தெந்த டியூரேஷனில் வந்து நம்ம எந்தெந்த எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணுறதுன்னு. நீங்கள் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். மேலே செட்டிங்ஸ் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஷேர் ஐகானுக்கும் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். நீங்கள் எடிட்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நான் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி போகிறேன். ஷேர் ஐக்கான செலக்ட் பண்ணிங்கன்னா வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும். வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து அந்த ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஏரோ வந்து மறக்காமல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் அடுத்த பேஜ்க்கு வந்து மூவ் ஆயிரும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் ரெசல்யூஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது 1080p வச்சுருங்க. கோடிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.